Hello friends, welcome to Mirtha's Kitchen. Mirtha's Kitchen நீங்கள் செய்ய போற ரெசிபி வந்து உப்பு உருண்டை. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா எங்களுடைய சேனலை பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்துர்க்கேன். இட்லி அரிசி. இதுக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கலாம், சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 400 கிராம் அரிசி எடுத்துருக்கேன். 2 டம்ளர்னா 400 கிராம் நான் எடுத்துருக்கேன். அதை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு கரகரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். மிக்சியில் அரிசியை இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம மாவை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இது பாருங்கள், இது குறகுறான்னு இருக்குது பாருங்கள். ரவை அளவுக்கு அரைச்சின்னு வந்துட்டோம். இது நம்ம மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம வேணும்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கணும். கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். வாங்க இதுக்கு வேண்டிய தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். இதை தாளிக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 2 சிகப்பு மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு துண்டு, இந்த அளவுக்கு துண்டு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன் நான். கடலைப்பருப்புலாம் ரொம்ப, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரொம்ப செவக்கு விடக்கூடாது. இந்த உப்பு உருண்டையை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். விருப்பப்பட்டால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது தொட்டுக்க சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கார சட்னி, தேங்காய் சட்னி சாப்பிட்லாம். இல்லையா அப்படியேவும் சாப்பிடலாம். நம்மளுடைய சௌகரியம் தான் இது. எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியாக செய்யலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். பூண்டு இஞ்சிலாம் ஜீரணத்துக்காக நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். வாசனைக்காக நம்ம இது போடுறோம். ஜீரண சக்தி கொடுக்கணும். இஞ்சி போடுறேன். துருவி வச்ச தேங்காயும் போட்டுக்கிறேன். இது விருப்பம்தான். இது தேங்காய் உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை இதில் ஊற்றி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வர வைக்கணும். கெட்டி பதமாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இந்த மிக்சியில் ஆட்டினதால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. மற்றபடியே கிரைண்டரில் ஆட்டினா கொஞ்சம் பார்த்து அரைச்சிக்கலாம். நம்ம அப்போவும் நம்ம இது மாதிரி வதக்கி தான் செய்ய முடியும். கிரைண்டரில் அரைச்சாலும் தேவைப்பட்டால் இதில் நம்ம பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டு நம்ம கிளறிக்கலாம். அடி பிடிக்காமல் கிளறிக்கினே இருக்கணும். நம்ம இதை கொஞ்சம் நேரம் விட்டால் அடி பிடிச்சிக்கும். இப்போது இந்த அளவுக்கு சுருண்டு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஒரு கையில் தொட்டுட்டு இப்படி பிடிச்சி பார்த்தா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம பிடிக்கணும். அதுக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இது ஆறிடும். நம்ம ஆறின நேரத்தில் உருட்டிக்கலாம். உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ பாத்திரத்துலேயும் இட்லி பாத்திரத்துலையும் தண்ணி கொதிச்சிட்ருக்குது. இப்போ அதில் எப்படி ஆவி காட்டுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்குது. இப்போ இதில் ஒவ்வொரு உருண்டையாக வச்சுடுவோம். இப்போ எல்லா உருண்டையும் ஒரே டைமில் வச்சா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் சூடு ஏறி இது ஆவி வரும். அந்த ஸ்டேஜில் இருக்கிற உருண்டையை நம்ம வச்சு வேக விட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கொஞ்சம் கலர் இது இந்த மாதிரி ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அது மாதிரி வச்சு ஆவி காட்டிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த சுற்றி இது மாதிரி ஆவி வந்துடுச்சு.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.